மது குடிப்பதற்கு பணம் கொடுக்க யாருமே இல்லாத ஆத்திரத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை இளைஞர் ஒருவர் உடைத்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. சம்பவத்தின் பின்னணி என்ன? மது குடிக்க தாய் பணம் கொடுக்காததால் ஆத்திரமடைந்த இளைஞர் விரக்தியடைந்து பணம் இருக்கும் ஏடிஎம் இயந்திரத்தின் மானிட்டரை மட்டும் சுத்தியால் அடைத்து உடைத்து விட்டார். பட்டதாரி இளைஞரின் செயலுக்கு காரணம் என்ன? புதுச்சேரியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள புதிய பேருந்து நிலையம் எதிரே எஸ்பிஐ வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் உள்ளது. கடந்த 5ஆம் தேதி ஏடிஎம் இயந்திரத்திற்குள் வந்த இளைஞர் ஒருவர் சுத்தியால் அங்கிருந்த 2 ஏடிஎம் இயந்திரத்தின் மானிட்டரை மட்டும் அடித்து உடைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்கும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் தெளிவாக பதிவாகி இருந்தன. ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்ததும் எஸ்பிஐ வங்கிக்கு எச்சரிக்கை மணி ஒலித்தது. வங்கி அதிகாரிகள் விரைந்து வந்து பார்த்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்த இளைஞரின் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வந்தனர். விசாரணையில் அந்த நபர் புதுப்பிள்ளை தோட்டம் கங்கையம்மன் கோவில் வீதியில் வசிக்கும் கார்த்திக் என்பது தெரிந்தது. கார்த்திக்கை வெள்ளிக்கிழமை போலீசார் கைது செய்தனர். டிப்ளமோ எலக்ட்ரானிக் படித்திருக்கும் கார்த்திக் 10 ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயை மிரட்டி பணம் வாங்கி மது குடித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று மது குடிக்க தாயும் பணம் கொடுக்க மறுத்துவிட்டார். பணம் இல்லாத ஆத்திரத்தில் பணம் இருக்கும் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்தியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். உருளையன்பேட்டை போலீசார் கார்த்திக்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.